brown in the plus அப்படினு பாத்தீங்கன்னா இதல பாத்தீங்கன்னா woodல ஒருத்தங்க பண்ணி steel grade automatic polish machine ஒன்னு இருக்கு line polish னு சொல்லிட்டு இதுல என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட தண்ணி ஊத்துறேன் இதுல So இது என்ன இத நாங்க எப்படி பண்ணிருக்கோம்னா இதெல்லாம் மேஜர் ஆஃப் the last பாத்தீங்கன்னா லைன் பாலிஷ்ல தான் இதுக்கு நாம நிக்கறோம் சர்ச் ஆகட்டும் மசூதி ஆகட்டும் ரீசன் என்னன்னா ஒரு மலையில இருந்து கல்ல உடைச்சு அதுல தான் அவங்க வீடியோ கட்டனாங்களே கோவில் இது ப்ளைனா போடாம ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து பீஸோட thickness பாத்தீங்கன்னா சோ இதெல்லாம் டிசைன்ஸ் தான் சோ இந்த மாதிரி டிசைன் வர்க்ஸ் எல்லாமே லைட் ஐவரில ஐவரி கிரே பிரவுன் ரெட்டிஷ் இங்க விளக்க வைக்கிற மாதிரி ஒரு மர கிளைகள் எப்படி இருக்குமோ அந்த பீகாக் ஒயிட் சோ இது போட்ட நல்ல வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இங்க உங்க ஃபேஸ் நீங்க ஃபுல்லா பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு லைன் சொல்ல லெப்போத்ரான்னு சொல்லுவாங்க Hi friends, என் பேர் தினேஷ். என் கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா விஸ்வேஷ் கிரானைட் பிரைவேட் லிமிடெட். எங்க லொகேட் ஆயிருக்குன்னா வானகர்ல லொகேட் ஆயிருக்கு. எங்களோட ஓன் ஃபேக்டரி வந்து சித்தூர்ல இருக்கு. So with the production of 50,000 square feet production பண்ற கம்பெனி இருக்கு நம்மள்ட்ட. இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா 2000ல இருந்து இருக்கோம். So 24 years நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் நாங்க. இப்போ நாங்க பாத்தீங்கன்னா 24 years இருக்கறனால கிளையன்ட் பேஸ் எங்களுக்கு நிறைய இருக்காங்க. So கிட்டத்தட்ட ஒரு 1000+ பில்டர்ஸ் இருக்காங்க. ஹாப்பி கஸ்டமர்ஸே ஒரு 10,000+ கஸ்டமர்ஸ் இருப்பாங்க நம்ம கிட்ட. நாங்க ரெகுலரா ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன், டிஆர்ஐ ஹோம்ஸ், மெட்ரோ பண்ணிட்டு இருக்கோம் இஸ்பானி ட்ரேட் சென்டர் கிரீன் ஹோம் இந்த மாதிரி பில்டர்ஸ்லாம் நாங்கள் ரொம்ப வருஷமா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம யார்ட் காட்டுறோம் உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு 75+ கலர்ஸ் இருக்கு நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நீங்க இங்க பார்க்கலாம் இங்க இருக்கிறது எல்லாமே கிரானைட்ஸ் தான் நம்ம குடோன்ல இருக்கிறது மொத்தம் எதுவுமே கிரானைட்ஸ் தான் கிரானைட்ல பாத்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு தனியா இருக்கு ஸ்டெப்ஸ் கிச்சன் டாப்ஸ் எலிவேஷன்ஸ் வால் கிளாடிங் இந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ் வந்து அதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நான் அந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஒண்ணா காட்டுறேன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 75+ கலர்ஸ் நம்ம கிட்ட கிரானைட் இருக்கு அவைலபிள் இருக்கு சோ நம்ம ஃபர்ஸ்ட் கலர் இந்த கலர் பார்க்கற கல்லு பேர் வந்து தும்கூர் ரெட் லப்போத்ரா இந்த லப்போத்ரான்ற வேர்ட் எதுக்கு நம்ம மீன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாலிஷும் இருக்கும் அட் தி சேம் டைம் வந்து ரஃப்னஸும் இருக்கும் இந்த கல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுவாங்க பால்கனி ஏரியா கார் பார்க் ஏரியா சோ எங்கெல்லாம் ஸ்கிட் ஆகக்கூடாதோ மேஜரா இப்போ ஸ்டெப்ஸ்லாம் கூட நிறைய பேர் யூஸ் பண்றாங்க சோ எங்கெல்லாம் ஸ்கிட் ஆகக்கூடாதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க நீங்க வேணா ஃபீல் பண்ணி பார்க்கலாம் நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷ் இருக்க மாதிரி இருக்கும் சோ நல்லா அந்த கிரிப்னஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த இது பாத்தீங்கன்னா அந்த லெதர் ஃபினிஷ் இது ஆக்சுவலா லெப்போத்ரான்னு சொல்லுவாங்க இதோட பேரு இந்த லெப்போத்ரா ஃபினிஷ் எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பாலிஷ் மிஷின் ஒன்னு இருக்கு லைன் பாலிஷ்னு சொல்லிட்டு அதுல ஹை கம்ப்ரஷர் கொடுத்து இதுல இருக்க அந்த மேல இருக்க அந்த கிளேசிங் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா பாலிஷ் பண்றது சோ அதனால தான் நமக்கு அந்த ரஃப் ஃபினிஷ் கிடைக்குது நமக்கு இதுல இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 120 rupees per square feet வருது சோ நார்மலா கிரானைட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே 18 mm thicknessல வரும் இப்போ நம்மதுல என்ன ஸ்பெஷலிஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மது எல்லாமே வந்து மல்டி கட்டர் மிஷின்ல கட் பண்றோம் So எல்லாமே வந்து ஈவனா இருக்கும் ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் திக்னஸ் மாறாது எல்லாமே ஈவனா 18 mm திக்னஸ் வரும் உங்களுக்கு இல்ல கோயில்ல போடுறது இது ஸ்பெசிபிக் கிடையாது பட் ரெட் பொதுவாவே கோயில்ல நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த கல்லோட பேர் பாத்தீங்கன்னா டிராகன் ரெட் இது மேஜரா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுவாங்க பூஜை ரூம்ல யூஸ் பண்ணுவாங்க ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி வால் கிளாடிங் இந்த மாதிரி ஏரியால யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 145 rupees per square feet வரும் சோ நெக்ஸ்ட் இந்த கல்லோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்டீல் கிரே இந்த கலர் மேஜரா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்ல மேஜரா யூஸ் பண்ணுவாங்க the purpose என்ன எதனால இது ஸ்டெப்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேஜர் ஆஃப் தி வீட்ல பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் வந்து ஹேண்ட் ரைல்ஸ் போடுவாங்க அந்த கலருக்கு இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும் இந்த கல்லு அகைன் இதோட டியூரபிலிட்டி பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரெngth இருக்கும் ஒரு கம்பேரிட்டிவ்லி எப்படி சொல்லணும்னா கிரானைட்டோட ஹையஸ்ட் ஸ்ட்ரெngth எதுமே கிடையாது சோ உங்களுக்கு ஒன்ஸ் ஸ்லே பண்ணிட்டானா உடையறதுக்கான ஆப்பர்சூனிட்டி எதுமே இருக்காது அதோட லைஃப் டைம் பாத்தீங்கன்னா 100 years ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு நான் உங்களுக்கு இதோட சாம்பிள்ஸ் எப்படி இருக்கும் நம்ம ஸ்டெப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சாம்பிள்ஸா நான் காட்றேன் உங்களுக்கு எதனால ஸ்லிப் ஆகாதுன்றது உங்களுக்கு சொல்றேன் நான் இதோட சோ இப்போ நான் சொன்னேன் இல்லீங்களா ஸ்டெப்ஸ் போட்டா ஏன் வழுக்காதுன்றதுக்கான ரீசன் இப்போ இது பாத்தீங்கன்னா ஃபுல் கிளாஸி இருக்கு
இதுல நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா எட்ஜஸ் வந்து blend பண்ணிட்டோம். எதனால இந்த blend பண்றோம்னா நம்ம கால் இடிக்க கூடாது, ஷார்ப் எட்ஜஸ் இருக்க கூடாதுன்றதனால blend பண்ணிட்டோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு லைன் கொடுத்திருக்கோம் பாருங்க. இந்த ரெண்டு லைன் என்ன பண்ணும்னா நம்மளோட grip-ஐ வந்து full grip நம்மளுக்கு கொடுத்துரும். சோ வழுக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இதுல இருக்காது உங்களுக்கு. சோ ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரானைட் நீங்க பர்ச்சேஸ் பண்றது மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. இது வந்து லேபர் ஓரியன்டட் ஒர்க்ஸ் இது. சோ என்ன கலர் வாங்குறீங்களோ அந்த கலருக்கான ரேட் வந்துரும். இப்போ இந்த மாதிரி லேபர் ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா அந்த half round சொல்லுவாங்க. இது per running feet வந்து 40 rupees சார்ஜ் பண்றாங்க. சோ இந்த குரு லைன்ன்றது வந்து per running feet வந்து 10 rupees சார்ஜ் பண்றாங்க. இப்போ ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு கஸ்டமைஸ்டா வேணும், இங்கே நீங்களே ரெடி பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். நம்ம அவங்களோட ஸ்பெசிபிக் சைஸ் கொடுத்துட்டு டிராயிங் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கிரானைட்ன்றது நேச்சுரல் ஸ்டோன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை கிளாஸி இருக்கும். எப்படி நம்மளுக்கு கிராவிட்டியில நேச்சுரலா grip இருக்கோ அந்த grip இதுலயும் இருக்கும் உங்களுக்கு. சோ ஸ்லிப்பரிக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்காது இதுல. கிரானைட் பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ மேஜரா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஃப்ளோரிங் ஃபுல்லாவே யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிச்சன் டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் மேண்டேட்டரி. இதை விட்டா வேற சாய்ஸே இல்லை. இதை விட்டா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ் தான் இருக்கு. அது கிரானைட்டோட கம்பேர் பண்ணும்போது 4 to 5 times எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. இது இல்லாம கார்டனிங் யூஸ் பண்ணலாம், கார் பார்க்கிங் யூஸ் பண்ணலாம், இதுக்கப்புறம் வால் கிளாடிங் யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் விசிபிலிட்டி இருக்கோ இப்போ மேஜரா இப்போ பாத்தீங்கன்னா பிரசன்ட் பாத்தீங்கன்னா விண்டோஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விண்டோ சீல் பீசஸ், டோர் ஜாம் பீசஸ், இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இப்போ கல்யாண மண்டபத்தில் பாத்தீங்கன்னா மேஜரா இப்போ கிரானைட் தான் போடுறாங்களே. ஸோ என்ன ரீசன் பாத்தீங்கன்னா டியூரபிலிட்டி, உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா உடையாது மெட்டீரியல். அதே வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் நல்லா இருக்கும். ரொம்ப வருஷம் 100 வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு, பாலிஷ் போகவே போகாது. இப்போ நாங்க எங்களோட ஒர்க் பாத்தீங்கன்னா மேஜரா எக்மோர் ஸ்டேஷன், சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நாங்க ஃபுல்லா நாங்க தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். மெட்ரோ ஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க மால் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேஜரா கிரானைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ளோரிங்ஸ்க்கு சில கலர்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஃப்ளோரிங் போட்டா நல்லா இருக்கும்ட்டு நிறைய ப்ரூவ்ட் கலர்ஸ் இருக்கு. அந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இது வந்து ஃப்ளோரிங்க்கு மேஜரா யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன கலர்னா மீரா ஒயிட் இந்த கல்லோட பேரு. நிறைய பேர் ஏன் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கறனால ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த கலர். இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 80 rupees per square feet. ஸோ நெக்ஸ்ட் கலர், இந்த கலர் பேர் பார்த்தீங்கன்னா கனக்புரா மல்டி. இந்த கலர் பார்த்தீங்கன்னா மேஜர் நிறைய பேர் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுவாங்க. த ரீசன் பிகன் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலரில் இருக்கும், அதே டைம் லைட் கலர். ஸோ இது போட்டால் நல்ல வெளிச்சமும் கிடைக்கும், அட் த சேம் டைம் வந்து மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கலர், இந்த கலர் பேர் வந்து ஒயிட் ரோஸ். இந்த கலரும் மேஜர் வந்து ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் லைட் கலர்ன்றதுனால. இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா லைட் ஐவரியில் பிங்க் ஷேட்ஸ் லைட்டாக போகும் உங்களுக்கு. ஸோ ஓவரால் லே பண்ணிட்டு பார்க்கும்போது இதோட கிரைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 85 rupees per square feet வரும். இப்போ டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் an artificial ஒன்று. எப்படி பண்ணுவாங்கன்னா அது ஒரு கிளே ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு மேலே வந்து கோட்டிங் இருக்கும். அதில் ரெண்டு இருக்கு. இன்னொன்று வெட்ரிஃபைடுன்னுவாங்க, கிரானைட் மாதிரி அதுவும். ஸோ அதை வந்து பாலிஷ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரானைட்ல என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 11/3 கிடைக்கும் உங்களுக்கு சைஸ். ஸோ 11/3 சைஸ் உங்களுக்கு ஜாயின்ஸ் கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஹாலுக்கு போடுறீங்கன்னா ஒரு 7-8 பீஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஒரு ஹால் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் நீங்க. அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல், இது வந்து நேச்சுரல் ஸ்டோன். ஸோ நெக்ஸ்ட் கலர், இந்த கலர் பேர் பார்த்தீங்கன்னா ஐவரி வேவ்ஸ். இது எப்படி இருக்கும்னா அப்படியே மைல்டா ஒரு வேவ்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் லேயிங் பண்ணிட்டு பார்க்கும்போது மைல்டா ஒரு வேவ்ஸ் பாவம். இதோட கலர் பேஸ் பார்த்தீங்கன்னா ஐவரி கலர், லைட் கிரே கலர் வரும் உங்களுக்கு. அங்கங்க டிஞ்ச் ரெட் டிஞ்ச் வரும் உங்களுக்கு. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 80 rupees per square feet வரும். ஸோ நெக்ஸ்ட் கலர், இந்த கலர் பேர் வந்து பீகாக் ஒயிட். இந்த கல் இது எப்படி இருக்கும்னா ஒயிட்ல லைட்டா கிரீமிஷ் கலர் கலந்த மாதிரி இருக்கும். இதோட பேஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா சிப்ஸ் டைப்ல இருக்கும். அங்கங்க ரெட் பிஞ்சும் கிரே பிஞ்ச் டாட்ஸும் இருக்கும் உங்களுக்கு. ஓவரால் இதை லே பண்ணிட்டு பார்க்கும்போது நல்ல ரிச்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 85 rupees per square feet வரும். மூட்டு வலின்றது என்ன ரீசன் எதனால வரும்னு பார்த்தீங்கன்னா ஓவர் சில்னஸ் இருந்தனா அந்த நம்ம உடம்புல இருக்க வெப்பத்தை வந்து ஃபுல்லா உறிஞ்சிரும். ஸோ அப்பதான் அந்த மூட்டு வலி வரதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. இது கிரானைட் எல்லாமே மேஜர் ஆஃப் த கிரானைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியால இருந்து வருது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இதுதான் மேஜர் கிரானைட் வரக்கூடிய இடம். ஸோ கிரானைட் வந்து அந்த அளவுக்கு சில்னஸ் இருக்காது, நார்மல் சில்னஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மார்பிள்ல ஒரு சில மார்பிள்ல, எல்லா மார்பிளையும் சொல்ல முடியாது, ஒரு சில மார்பிள்ல மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோன், இந்த கல்லரோட பேர் பார்த்தீங்கன்னா மேஃப்ளவர் ஒயிட். இந்த கல்லோட இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்னஸ் இருக்கும், லைட்டா கிரெயின்ஸ் இருக்கும். பிளாக் அண்ட் கிரேல வந்து லைட்டா கிரெயின்ஸ் இருக்கும். இந்த கலர் வந்து மேஜரா ஃப்ளோரிங்ல ஏன் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த ஒயிட்னஸ் ஜாஸ்தி இருக்கறனால நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். வீடு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 85 rupees per square feet வரும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோன், இந்த கல்லோட பேர் பார்த்தீங்கன்னா கிளாசிக் குப்பம் ஒயிட். இந்த கல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ஒயிட்ல ஃபுல் கிரெயின்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், வித் பிளாக் கிரெயின்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா கிரெயின்ஸ் படர்ந்து போற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லா லே பண்ணிட்டு பார்க்கும்போது நம்ம ஒரு ஏரியா பார்க்கும்போது அப்படியே அந்த கிரெயின்ஸ் வந்து ஃபுல்லா ஃபார்மேஷன் ஆன மாதிரி இருக்கும். இந்த கல்லோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 90 rupees per square feet வருது. கிரானைட்ன்றது எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் தான். இது நார்மலா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் குப்பம் ஒயிட்ன்றது வந்து குப்பம்ன்ற ஏரியால இருந்து வருது இந்த மெட்டீரியல். அந்த ஊர்ல இருக்க மலையில மட்டும் தான் இந்த கல்லு கிடைக்குமே. அந்த கல்லை வந்து கியூபா எடுப்போம். அந்த கியூபா எடுத்து அதை வந்து 18 mm நம்ம ஃபேக்டரியில பார்த்தீங்கன்னா 18 mm திக்னஸ் வச்சு ஃபுல்லா வந்து ஸ்லேஸா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஸ்டோன் தான். இயற்கையா மலையில இருந்து கிடைக்கக்கூடிய கல்லு தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோன், இந்த கல்லோட பேர் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ப்ளூ. இது கிடைக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா ஜிக்னின்ற ஏரியால இருந்து மெட்டல் கிடைக்குது நம்மளுக்கு. இந்த மெட்டீரியலோட பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து வேவ்ஸ் இருக்கும், அப்படியே படர்ந்து போற மாதிரி இருக்கும். மர கிளைகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல்லாவே படர்ந்து போகும்.
போகும் இது. ஸோ ஓவரால் இது பார்த்தீங்கன்னா இது லே பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே வந்து அந்த கிளைகள் எல்லாமே வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகி ஒரு பெரிய ஃபார்மேஷனில் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கல். ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 120 rupees per square feet வரும் இந்த மெட்டீரியலோட காஸ்ட். நேச்சுரல் ஸ்டோன்னால எந்த பாதிப்புமே இருக்காது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் யூஸ் பண்ணது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணாங்களே. ஒரு மலையிலேருந்து கல்லை உடச்சி அதில் தான் அவங்க வீடே கட்டினாங்களே, பாறைகளில் தான் வீடு கட்டினாங்க. நம்ம கோவில், சர்ச் ஆகட்டும், மசூதி ஆகட்டும், இங்கே எங்கே போனீங்கனாலும் பார்த்தீங்கன்னாலும் 90% பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃப்ளோரிங் தான் போட்டிருப்பாங்க. ரீசன் என்னன்னா பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் கிரானைட். ஸோ இப்போ பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு கிரானைட் மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிங் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோனோட தான் இருக்குமே. அந்த ஸ்டோன் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் கிரானைட்டும் நீங்கள் ஃப்ளோரிங்லையோ இல்லை வீட்டில் எங்கே யூஸ் பண்ணாலும் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு அப்சர்வ் பண்ணும், நெகட்டிவ் எனர்ஜி வந்து உள்ள சேர்க்கவே சேர்க்காது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இந்த கல்லோட பேர் வந்து மணி ஒயிட். இந்த கலர் வந்து மேஜராக ஃப்ளோரிங் ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னா நல்ல ஒயிட்னஸ் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ ஒயிட் மாதிரி இருக்கும் அந்த கலர், ஃபுல் ஒயிட் இருக்கும். இது பிளைனாக போடாமல் இதில் பார்டர்ஸ் அந்த மாதிரி போடும்போது இன்னும் ரிச்னஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த கல். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 120 rupees per square feet வரும். இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து ஃப்ளோரிங் ஏற்ற மாதிரி எனக்கு ஸ்டெப்ஸும் வேணும், ஸோ அப்படியே மேட்ச் ஆகி இப்போ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்னும் போது அதுக்கு மேட்ச் பண்ணி ஸ்டெப்ஸ் வேணும் போது அவங்களுக்காண்டி ரெடி பண்ணது தான் இந்த இது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா எனக்கு வந்து நார்மல் திக்னஸ் 18 mm இருக்கக்கூடாது, இன்னும் திக்காக வேணும்னு கேட்டாங்க. ஸோ கீழே ஒரு பீஸை வந்து ஒட்டி டபுள் மோல்டிங் பண்ணியிருக்கோம் இந்த கல்லை. மோல்டிங் பண்ணி இந்த இடத்துல 2 குரு லைனும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்லிப்பரியும் இருக்காது, அட் த சேம் டைம் பார்க்கும்போது கல்லோட திக்னஸும் வந்து டபுள் லேயர் தெரியுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கல், இந்த கல்லோட பேர் பார்த்தீங்கன்னா ஜூப்ளி. இது இந்த கல்லும் ஃப்ளோரிங்க்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் லைட் கலர்ன்ற ஒரே ரீசன்னால இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 80 rupees per square feet வரும் நம்மளுக்கு. இதுவும் ஃப்ளோர் ஃபுல்லாக போட்டு பார்க்கும்போது நல்ல ரிச்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா 10 to 11 feet லென்த் கிடைக்கும். ஹைட் பார்த்தீங்கன்னா 3 feet 3/4 feet ஹைட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ ஒரு கல்லோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 square feet வரும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு. ஸோ ஒரு ஹாலுக்கு நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 200 square feet போடுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 பீஸ் 8 பீஸ்ல உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கலர், இந்த கலரோட பேர் பார்த்தீங்கன்னா ஐசி ப்ளூ இந்த கலரோட பேர். ஸோ ஒரு சிலர் வந்து எனக்கு ரொம்ப லைட் கலர் வேண்டாம், மெயின்டெனன்ஸ் டஃபாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கலர் சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த கலரோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் கலர். இது ஃபுல் லேயர் போட்டுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ளூ டிஞ்ச் கிடைக்கும். ஃபுல்லாக அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு கிளிட்டரிங் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 110 per square feet வரும். நெக்ஸ்ட் ஸ்டோன், இந்த ஸ்டோனோட பேர் பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரௌன் இந்த கல். இதுவும் மேஜராக ஃப்ளோரிங்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இதோட டிஞ்ச் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெட்டிஷ் ப்ரௌன் ப்ளூ ஒயிட் இது எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். ஓவரால் இது லே பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 115 rupees per square feet. நெக்ஸ்ட் இந்த கல்லோட பேர் பார்த்தீங்கன்னா கிளாசிக் பாரடைஸோ. இது கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து கிடைக்கிற இந்த மெட்டீரியல். இதுவும் ஃப்ளோரிங்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, போட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஃபினிஷ். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 115 rupees per square feet வரும். கிரானைட் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஹை கிளாசி மெட்டீரியல் உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம தொடப்ப வச்சு ஸ்வைப் பண்ணாலே போதும், வீக்லி ஒன்ஸ் நம்ம மாப் போட்டாலே போதும் உங்களுக்கு. மற்றபடி வேற எதுவும் ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. கிரானைட் பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. மார்பிளில் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். மார்பிள் பார்த்தீங்கன்னா 3 years 4 years கொஞ்சம் வந்து ரீபாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரானைட்ல அதுக்கு அவசியமே இருக்காது. இது எல்லாமே ஹைட்ராலிக் மிஷினில் ஹை ப்ரெஷரில் பாலிஷ் பண்ணுறது. ஸோ அதனால பாலிஷ் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போகவே போகாது உங்களுக்கு. நார்மலான நம்ம வீட்டு யூஸ் பண்ணுற பொருள்னால ஸ்க்ராச்சஸ் ஆகவே ஆகாது. எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்ட பண்ணும்போது மணல் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மணலை போட்டு வாலண்டரியாக போட்டு நீங்கள் தேய்ச்சா மட்டும் தான் ஸ்க்ராச்சஸ் ஆகும். நார்மலாக ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டோன், இந்த ஸ்டோனோட பேர் பார்த்தீங்கன்னா தும்கூர் ரெட் இந்த கல். இது கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தும்கூர்ன்ற ஒரு கர்நாடகாலேருந்து வருது இந்த மெட்டீரியல். இது மேஜராக நிறைய பேர் ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டெப்ஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மெட்டீரியல். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 115 rupees per square feet கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த மெட்டீரியலோட பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் பீகாக். இதெல்லாம் ஒரு பட்ஜெட் ஸ்டோன் தான் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலரோட பேஸ் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க், கிரே, ஒயிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்ஸ் இருக்கும். இந்த மெட்டீரியல் மேஜராக ஃப்ளோரிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 70 rupees per square feet. இந்த கல் பார்த்தீங்கன்னா சஃபேர் ப்ளூ. இது கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரீம்நகர்லேருந்து வருது. இது மேஜராக பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 120 rupees per square feet வரும். நெக்ஸ்ட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா மல்டி ரெட் இந்த கலர். இதுவும் நிறைய பேர் வந்து ஃப்ளோரிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கலர்ஸும். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 80 rupees per square feet வருது. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா ஃப்ளோரிங்லையுமே யூஸ் பண்ணலாம். ஒரு சில கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு ஒரு கலர், பெட்ரூம்க்கு ஒரு கலர் போடுவாங்க. ஒரு சிலர் வந்து யூனிஃபார்மாக இருக்கணுன்ற மாதிரி போடுவாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கலர் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த கல் பேர் பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் பீச் இந்த கல்லோட பேர். இது எப்படி இருக்குன்னா அப்படியே ஸ்ட்ரைட் பேட்டர்னில் இருக்கும் உங்களுக்கு, வேவ்ஸ் இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹைவரி அப்புறம் கிரே வரும், திரும்பி ப்ரௌன் ரெட்டிஷ் கலந்த மாதிரி இருக்கும், அப்படியே லைன் ஃபுல்லாக பேட்டர்ன் இருக்கும். இது லே பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு லைன் அப்படியே நம்ம ட்ரா பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஓவரால் ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 80 rupees per square feet வரும். ஸோ நெக்ஸ்ட் கலர், இந்த கலரோட பேர் பார்த்தீங்கன்னா டான் ப்ளூ. இதுவும் மேஜராக ஃப்ளோரிங்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெட்டீரியலோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 100 rupees per square feet வரும். ஸோ
எங்க குடோன்ல நீங்க இப்ப பாத்திருப்பீங்க ஒரு 75+ கலர்ஸ் இருக்கும். இங்க மேஜரா நாங்க பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா மல்டி கட்டர்ல தான் கட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. சோ ஏன் மல்டி கட்டர்னா திக்னஸ் யூனிஃபார்மா கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலிஷ் எல்லாமே வந்து லைன் பாலிஷ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இது மேனுவல் பாலிஷ் மெட்டீரியல் இங்க கிடையாது. இது 1 or 2 லாட்ஸ் தான் இருக்கும். 73 லாட்ஸ் வந்து லைன் பாலிஷ் மெட்டீரியல் தான் இங்க இருக்குமே உங்களுக்கு. பாலிஷ் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இந்த இதுதான் வந்து நான் 50 ரூபீஸ் சொன்ன கிரானைட் உங்களுக்கு. இதுல வந்து 2 கலர்ஸ் வரும். இது ஆக்சுவலா கிரானைட்டோட ஸ்லாப் ஃபார்மேஷன்ல வராது, டைல் ஃபார்மேஷன்ல வரும். சோ திக்னஸ் பாத்தீங்கன்னா 10 to 12 mm திக்னஸ் வரும். சைஸ் வந்து 4/2 3/2 அந்த மாதிரி சைஸ்ல வரும் உங்களுக்கு. கிரானைட்ன்றது எல்லாமே காமன் தான், ப்ராசஸ் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு. இது என்னன்னா டைல் ஃபார்மேஷன்ல இருக்கனால உங்களுக்கு ரேட் கம்மியா வருது உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் ஸ்டோன் இந்த கலரோட பேர் வந்து சீட்டா பிரவுன். இந்த மெட்டீரியலோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா பட்ஜெட் ஸ்டோன். இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 65 ரூபீஸ் per square feet வரும் உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் இந்த மெட்டீரியலோட பேர் வந்து வேவ்ஸ் பிரவுன். இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 65 ரூபீஸ் per square feet வரும் உங்களுக்கு. இது மேஜரா ஃப்ளோரிங்க்கு நிறைய யூஸ் பண்றாங்க இந்த மெட்டீரியல். சோ இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே ஒரு 50% கிரானைட் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃப்ளோரிங்ல. இது இல்லாம நிறைய கிரானைட்ஸ் இருக்கு நம்ம இங்க குடோன்ல பாக்குறதுக்கு. சோ இது எல்லாமே நாங்க PDF ஃபார்மேட்ல வச்சிருக்கோம் நாங்க. கஸ்டமருக்கு வேணும்னா PDFல அனுப்பலாம். நீங்க அதிலே கூட நீங்க செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நம்ம மெட்டீரியல் சப்ளை பண்ணலாம் உங்களுக்கு. சோ இப்போ உங்களுக்கு காமிச்சது எல்லாமே ஃப்ளோரிங் தான் காமிச்சிருக்கேன். அடுத்து உங்களுக்கு நான் ஸ்டெப்ஸோட கிரானைட் காட்டுறேன் உங்களுக்கு. சோ அந்த கலர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கல்லோட பேர் பாத்தீங்கன்னா மேடம் பள்ளி பிரவுன். இது மேஜரா வந்து ஸ்டெப்ஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸ்டெப்ஸ், கிச்சன் டாப்ஸ்க்கு, ஃப்ளோரிங்கும் இது யூஸ் பண்ணலாம். சோ இது எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் ஏன் யூஸ் பண்றாங்கன்னா கொஞ்சம் டார்க் கலரா இருக்கறனால ஸ்டெப்ஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இந்த கலரோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட மேட்ச் ஆகும். அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ரிச் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 110 per square feet வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த கலரோட பேர் பாத்தீங்கன்னா ரெட் மல்டி. இது மேஜரா ஸ்டெப்ஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா நல்லா ஹை கிளாஸியா இருக்கும், லைட் ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். சோ ஸ்டெப்ஸ்க்கு நல்லா மேட்ச் ஆகும் இந்த கலர் பாக்க. இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 90 ரூபீஸ் per square feet வரும். சோ நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இந்த கலரோட பேர் பாத்தீங்கன்னா ஐசி ப்ளூ லெப்போத்ரா. லெப்போத்ரான்றது வந்து நல்ல அந்த கிரிப்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சோ மேஜரா இப்ப நிறைய பேர் ஸ்டெப்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி லெப்போத்ரா ஃபினிஷ் தான் யூஸ் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டெப்த் போயிருக்கும், அட் தி சேம் டைம் பாலிஷும் இருக்கும். சோ மெயின்டெனன்ஸ் வைஸ் ஈஸியா இருக்கும், அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா நான் ஸ்லிப்பரியாவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 130 ரூபீஸ் per square feet வரும். சோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டோனோட கல் பேர் பாத்தீங்கன்னா லிச்சி லெப்போத்ரான்னு சொல்லுவாங்க. இது கிடைக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கரீம் நகர்ல இருந்து வருது இந்த மெட்டீரியல். இந்த மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா லெப்போத்ரா ஃபினிஷ். இது என்ன ஆகும்னா நல்ல கிரிப்னஸ் இருக்கும் உங்களுக்கு, இன் டெப்தா இருக்கும் உங்களுக்கு. சோ மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மெட்டீரியல். இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 120 ரூபீஸ் per square feet வரும். நெக்ஸ்ட் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா டான் பவுன் லெப்போத்ரா இந்த மெட்டீரியல். சோ இதுலயும் நல்ல கிரிப்னஸ் இருக்கும் உங்களுக்கு, பிரவுன் பேஸ்ல இருக்கும் உங்களுக்கு இந்த மெட்டீரியல். இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 115 ரூபீஸ் per square feet வரும். சோ நெக்ஸ்ட் ஸ்டோன் இந்த ஸ்டோனோட கல் பேர் பாத்தீங்கன்னா டான் ரெட். இது கிடைக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கரீம் நகர்ல இருந்து கிடைக்குது இந்த மெட்டீரியல். இதுவும் ஸ்டெப்ஸ்க்கு மேஜரா யூஸ் பண்ணுவாங்க. நீங்க மேஜரா இந்த சதர்ன் ரயில்வேஸ்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குமே. சதர்ன் ரயில்வே, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா இந்த கலர் தான் மேஜரா போட்டுருப்பாங்க. இதுவும் ஸ்டெப்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டெப்ஸ்க்கும் நல்லா இருக்கும், ஃப்ளோரிங்க்கும் நல்லா இருக்கும் இந்த கலர். இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் per square feet. சோ மேஜரா நாங்க எங்களோட சஜஷன், நாங்க ஒரு 24 இயர்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கோம் நாங்க. என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா கிரானைட் ஏன் போடணும்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. சோ எல்லாருமே வந்து புதுசா வீடு கட்டும்போது ஒரு மெட்டீரியல் போடுறாங்க, போட்டுட்ட பிறகு அந்த மெயின்டெனன்ஸ் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் நம்ம ரொம்ப பெரிய சேலஞ்ச் வரும். கிரானைட்ல 99% உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வரவே வராது உங்களுக்கு. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புது தன்மை போவே போகாது உங்களுக்கு. இப்போ ஒரு டைல்ஸ்னா ஒரு 20 இயர்ஸ் லைஃப் டைம் கொடுக்குறாங்க அவங்களே, டைல்ஸ் காரங்களே சொல்றது. கிரானைட் பொறுத்த வரைக்கும் ஒரு 50 இயர்ஸ் 100 இயர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. மார்பிள்ல உங்களுக்கு அப்பப்போ ரீபாலிஷ் பண்ற வேலை இருக்கும், கிரானைட்ல வராது உங்களுக்கு அந்த பிரச்சனை. ஸோ நெக்ஸ்ட் இந்த கல்லோட பேர் பாத்தீங்கன்னா காஃபி பிரவுன். இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸ்டெப்ஸ்க்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இதுல இங்க இருக்கு பாருங்க, இந்த இது வந்து ஃபுல்லாவே அப்படியே கிளாஸி மினுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஒரு ஜிகனா மினுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த கல் பாத்தீங்கன்னா. நீங்க நல்லா க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபினிஷ் பாத்தீங்கன்னா ஒரு ஹை லுக் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஹை லுக் கொடுக்கணும்னா இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க. இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 130 ரூபீஸ் per square feet. ஸோ நெக்ஸ்ட் கலர் இந்த கலரோட பேர் பாத்தீங்கன்னா டான் பிரவுன். இதுவும் மேஜரா ஸ்டெப்ஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, ஸ்டெப்ஸ் அண்ட் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ரேஞ்ச் பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 105 ரூபீஸ் per square feet. நெக்ஸ்ட் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா லிச்சி பிரவுன் இந்த கல்லோட பேர். இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டெப்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல டார்க் கலர் என்ற ரீசன் காண்டி. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் per square feet. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் டாப்ஸ்க்கு நிறைய வெரைட்டி இருக்கு, நான் அதுல ஒண்ணு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பர்டிகுலரா இந்த கலர் பாத்தீங்கன்னா மேஜர் ஆஃப் த கிளைண்ட் வந்து இந்த கலர் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த கலரோட பேர் பாத்தீங்கன்னா பிளாக் கேலக்ஸி. என்ன பர்பஸ்னா நீங்க மாடுலர் கிச்சன், எனி கலர் ஆஃப் மாடுலர் கிச்சனுக்கு இந்த கலர் வந்து நல்லா சூட் ஆகும். இதோட பேஸ் பாத்தீங்கன்னா பிளாக்ல ஃபுல்லா கோல்ட் டாட் இருக்க மாதிரி இருக்கும். நீங்க அந்த கோல்டு வந்து கிளிட்டரிங் வர மாதிரி இருக்கும். இது நீங்க டாப்ல போட்டுட்டு மேல ஒரு yellow கலர் லைட் கொடுத்தீங்கன்னா ஃபுல் கிளிட்டரிங் அப்படியே உங்களுக்கு தெரியும். இது நம்ம இந்தியால இருந்து அதிகபட்சமா எக்ஸ்போர்ட் ஆவறதுல பாத்தீங்கன்னா இதுதான் நம்பர் 1 ஸ்டோன். இந்த கல்லு தான் மேஜர் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 165 ரூபீஸ் per square feet. நெக்ஸ்ட் ஸ்டோன் இந்த கலரோட பேர் பாத்தீங்கன்னா ரெட் மல்டி. இது சோ இந்த மெட்டீரியல் வந்து நிறைய பேர் வந்து பிளாக் வேண்டாம் எனக்கு ரெட் கலர்ல வேணும்ன்றவங்க இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய சாய்ஸ் போறாங்க. இந்த ப்ராடக்ட்டோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 90 ரூபீஸ் per square feet வரும் உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த கல்லோட பேர் பாத்தீங்கன்னா ஏசியன் டாப். இந்த மெட்டீரியல் வந்து பிரவுன் பேஸ்ல வேணும்ன்றவங்க வந்து இந்த மாதிரி கலர் வந்து நிறைய பேர் செலக்ட் பண்றாங்க. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 145 ரூபீஸ் per square feet வரும். கிரானைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே
எதுவுமே வராது. எவ்வளோ ஹீட் ஆனாலும் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஹீட் வேணாலும் தாங்க உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணினால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் பேர் பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக். இது எந்த ஒரு மெட்டல் பார்த்தீங்கன்னா நகரம்ன்ற ஏரியா, மைசூர் பக்கத்தில் இருக்க நகரம்ட்டு. இது ஃபுல் பிளாக் வரும். அது உங்களுக்கு பிளெயின் பிளாக் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மிரரே அப்படியே உங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த இதில் அந்த அளவுக்கு நல்ல கிளாசினஸ் இருக்கும், ஃபுல் பிளாக் இருக்கும் உங்களுக்கு. இந்த இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 180 rupees per square feet வரும். ஸோ நம்ம கிச்சன் டாப்ஸ் கலர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நார்மலாக ஒரு கிச்சன் டாப் லே பண்ணால் எப்படி இருக்கும்ன்றது ஒரு சின்ன டிஸ்பிளேல காமிச்சிருக்கோம், ஒரு சின்ன பீஸில். இதில் பார்த்தீங்கன்னா இது டாப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பீஸ் ஒட்டி இருக்கும், இது வந்து பீஸ் மேலே ஒட்டி இருக்கும். இந்த இது இங்கே பாருங்க, அந்த ஜாயிண்ட் கூட தெரியாது உங்களுக்கு, அந்த ஒட்டின ஜாயிண்ட் கூட தெரியாது உங்களுக்கு. என்ன ரீசன்னா, இந்த தண்ணி ஊத்துனா இந்த பக்கம் இருக்கிற வுட்டை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நான் வேணா இப்போ ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. இப்போ தண்ணி ஊத்துறேன் இதில். ஸோ இது என்ன ஆகும்னா இதில் ரெஸ்ட் ஆகி சிங்க் வழியாக நம்மளுக்கு வெளியில் உள்ள போயிடும். ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு தண்ணி வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது உங்களுக்கு. ஸோ இது ஒரு சின்ன ஒரு டெமோ காண்டி பண்ண பீஸ் தான் இது கிச்சன் டாப்பில். கிச்சன் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிச்சன் டாப்போட டாப் பீஸ் வந்துடும். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கல்லோட திக்னஸ் 18 mm தான். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இன்னொரு பீஸ் வந்து கீழே ஒட்டி இருக்கும். ஸோ ஒட்டும் போது என்னன்னா இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 mm மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இதோட ஜாயின்ஸும் தெரியாது. பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜாயிண்ட் இருக்கு, ரொம்ப மினிமைஸாக இருக்கும். அந்த ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கிச்சன் டாப் வந்து நல்ல விசிபிலிட்டி பெருசாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. நல்ல கனமான பீஸில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கார்டனிங்க்கு, கார் பார்க்கிங் ஏரியா, இந்த மாதிரி ஏரியாலலாம் இந்த மாதிரி கிரானைட் நாங்கள் சஜஸ்ட் பண்றோம் கிளையண்ட்டுக்கு. இதோட ஃபினிஷ் பாத்தீங்கன்னா ரஃப் ஃபினிஷ், ஃப்ளேம்டு ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. ஃபுல் ரஃப்னஸ் இருக்கும் உங்களுக்கு. இதோட திக்னஸ் இங்க இருக்கு பாருங்க. இந்த பீஸோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 40 mm. ஸோ உங்களுக்கு உடையறதுக்கான பிரச்சனையே இருக்காது. இது நாங்கள் எப்படி லே பண்ணுவோம், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 2x2 சைஸ்ல வரும் உங்களுக்கு. அந்த பீஸை வந்து நடுவில் ஒரு 2 inch 3 inch கேப் விட்டுட்டு ஃபுல்லாக கிராஸ் வச்சிரும் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாகவே கிரீனரியில் கிராஸ் தெரியும் உங்களுக்கு, கல் அங்கங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பங்களோ மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்டனிங் ஏரியாவில் மேஜராக இந்த மாதிரி கல் யூஸ் பண்ணுறாங்க, கார் பார்க்கிங் ஏரியாவில் யூஸ் பண்ணுறாங்க. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 40 mm வந்து 145 rupees per feet. ஸோ கிரானைட்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமருக்கு இது ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், டீபாய் ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அவருக்கு வந்து காம்ப்ளிமெண்டரியாக தான் கொடுக்குறோம் நாங்கள், ஃப்ளோரிங் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணதுனால. ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு சின்ன சைஸில் கேட்டார் அவர், ஒரு 2 கொண்ட சைஸில் கேட்டார், அவருக்கு டீபாய் ரெடி பண்ணியிருக்கு. இன்னொரு கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா துளசி மடம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணது. அது இங்கே விளக்க வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இந்த இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொட்டி மேக்கர். இது கிரானைட்ல வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ரொட்டி மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்டிக் ஆகாது உங்களுக்கு. இதை நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்னா இந்த பேக் சைடில் பாருங்க, இந்த மாதிரி வந்து கீழே கால் பிடி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக இன்னும் ஃபினிஷ் பண்ணது, ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ரிச் லுக் கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வாங்குற எல்லா கிளைண்ட்டுக்குமே ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் இந்த மெட்டீரியல். இது வந்து கிரானைட் பெஞ்ச். இது ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 60 mm திக்னஸ்ல பண்ணியிருக்கோம் நாங்கள். இது நார்மலாக வந்து நம்ம ஃபேக்டரியில் பண்ண முடியாது, இது மானுமெண்ட் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக்டரியில் பண்ணது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கால், ஒரு சீட்டிங், ஒரு ரெஸ்டிங், இந்த மொத்தம் 4 பீஸ்ல இது பண்ணியிருக்கோம். ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இது இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 15,000 வரும். இதில் 2 கலர் இருக்கு, ஒன்னு வந்து பிளாக், அனதர் ஒன் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கிரேல பண்ணிருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா பெடஸ்டல் வாஷ் பேஷன் பண்ணிருக்கோம். சோ வுட்ல ஒருத்தங்க பண்ணி காமிச்சிருந்தாங்க இதே மாதிரி பண்ண முடியுமான்னாங்க. சோ சேம் இதே மாதிரி பண்ணிருக்கோம். இதோட பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கொடுத்திருக்கோம். சோ ஹோஸ் பைப்ஸ் எல்லாமே வந்து அந்த பேக் சைடுல போய்டும். சோ விசிபிளா உங்களுக்கு தெரியாது. ஃப்ரண்ட்ல இருந்து பாக்கும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு விசிபிலிட்டியா இருக்கும் உங்களுக்கு. இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் சிலை வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்திருக்கோம். சோ ஒரு கார்னர் வீடு அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம். காம்பவுண்டுக்கு வெளியில வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இது வந்து நல்லா சூட் ஆகும் உங்களுக்கு. சோ இந்த இது பாருங்க ஃபுல்லாவே கிரானைட்ல தான் பண்ணிருக்கோம். இந்த ஃபுல் வால் மேக் கிரானைட்ல பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ நம்ம டோர் ஜாம் பீஸ் சொல்றோம் இல்லைங்களா, டோர் ஜாம் பீஸ்க்கு இந்த மாதிரி போடும்போது நார்மலா வந்து நம்ம வீட்ல அழுக்கு படிக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இந்த டோர் ஜாம் பீசஸ் ஆண்ட தான் வருமே உங்களுக்கு. டோர் பக்கத்துல கை வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி கிரானைட் போடும்போது உங்களுக்கு அழுக்கு ஃபார்ம் ஆகிற பிரச்சனையே வராது உங்களுக்கு. சோ ஸ்டெப்ஸ் நம்ம நிறைய பார்த்திருந்தோம். சோ ஸ்டெப்ஸ்லே பண்ணா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. சோ ஒரு 6 inch ரைசர் போட்டுட்டு இதுல நாங்க டபுள் மோல்டிங் பண்ணிருக்கோம், கீழ பட்டி ஒட்டி மோல்டிங் பண்ணிருக்கோம். சோ விசிபிளா பாக்கும்போது பெரிய திக்னஸ் இருக்க மாதிரி இருக்கும். பிளஸ் இதுல வந்து சாம்பர் பாலிஷ் பண்ணிருக்கோம் நம்ம. இந்த இது இங்க பாத்தீங்கன்னா 2 லைன் குரு லைன் கொடுத்திருக்கோம். எதனால நான் ஸ்லிப்பரிக்கான இந்த குரு லைன் கொடுத்திருக்கோம். சோ விண்டோ ஜாம் பேஸ்னு சொல்லுவாங்க இந்த இதுவை. இது என்னன்னா யூபிவிசில விண்டோ போட்டிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம இதை சுத்தி ஒரு 4 inchஸ்க்கு வந்து ஃபுல்லாவே வந்து பீடிங் கொடுத்திருக்கோம். சோ இது என்ன பண்ணுனா லுக் வைஸும் நல்லா இருக்கும், அட் தி சேம் டைம் வந்து மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ அப்பப்போ பெயிண்டிங் பண்ற ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. வால்ல நீங்க நேரா கை வைக்கிற இடம் பாத்தீங்கன்னா இங்க தான் மேஜரா இருக்கும், விண்டோ பக்கத்துல தான் வைப்போம். அதுக்கு பதிலா நம்ம இங்க இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணிருக்கோம். இதுல என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 4 பில்லர் மாதிரி கொடுத்துட்டு சைடுல ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்ல வந்து கால் உள்ள வைக்கிறதுக்காண்டி இவ்வளவு தூரம் கவர் பண்ணிருக்கோம். பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஓபன் கொடுத்திருக்கோம். சோ இது கீழ பாத்தீங்கன்னா நம்ம டிராவும் வச்சிருக்கோம் இந்த இதுல. சோ டிரா வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம வுட்ல வந்து டிரா செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம இந்த இதுல. சோ இது ஃபுல் ஸ்டோன்மே வந்து கிரானைட்ல பண்ணிருக்கோம். இந்த டேபிளே ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணிருக்கோம் நம்ம. ஸோ நிறைய ஃப்ளோரிங் கலர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ளோரிங் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களோட ஆஃபீஸில் இருக்க ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஐவரியும் ரெட்டையும் வந்து
செஸ் போர்ட் டிசைன்ல போட்டிருக்கோம் நாங்கள். இந்த இதுவை கிராஸ் பேட்டர்ன்ல போட்டிருக்கோம். இதுல பாருங்க இங்க ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஒயிட் கலர்ல ஒரு பார்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கிரானைட்ல ரொம்ப ஈஸியா பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ ஒரு நார்மலா ஒரு பிளெயின் கலரா ஃப்ளோரிங் போடாம ஒரு பார்டர் போட்டு டிசைன் பண்றது அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வந்து கிரானைட்ல உங்களுக்கு நல்லா பண்ணும். நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அந்த லாபி ஃபுல்லாவே வந்து பயங்கரமா டிசைன் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ரீசன் என்னன்னா இது நம்ம வந்து கஸ்டமைஸ்டா என்ன சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்பிளிட் பண்ணி கட் பண்ணி லே பண்றதுக்கு கிரானைட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு. டைல்ஸ் ஆக்சுவலா சேல்ஸ் பண்றோம். எங்களோட கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் சேல்ஸ் பண்றோம். இப்போ கிரானைட் வாங்குற கிளைண்ட் வந்து பாத்ரூம் வால்ல ஒட்டணும் டைல்ஸ்னும் போது அவங்க இதுக்காண்டி இன்னொரு இடம் போற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுக்காண்டி நாங்க டைல்ஸ் வந்து பாத்ரூம் டைல்ஸ் பிளஸ் லோ பட்ஜெட் டைல்ஸும் நாங்க வச்சுட்டு இருக்கோம். நாங்க இது எல்லாமே 4x2 சைஸ் டைல். இது எல்லாமே ஸோ மேஜரா இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாத்ரூம் வால்ல நிறைய பேர் ஒட்டுறாங்க. இதுல ஒரு 15 டிசைன்ஸ்க்கு மேல இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இது எல்லாமே டிசைன்ஸ் தான் அந்த ஃப்ளோரிங்க்கு. இதெல்லாம் மேஜரா ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸ். இந்த கலர்ஸ் எல்லாமே ஸோ இதெல்லாம் ஒரு காம்பினேஷன்ல ஒட்டுறோம். இது டார்க் கலர் வந்து ஒரு வால்லையும் மீதி 3 வால்ல வந்து இந்த மாதிரி கலர்ஸ்ல ஒட்டிட்டு காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம். சிங்க் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கஸ்டமர் காம்ப்ளிமெண்டரி தான் மேஜரா ஸ்கோப்ல வச்சிருக்கோம் நாங்க. ஸோ 1 lakh பிளஸ் கஸ்டமருக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி சிங்க்ஸ் வந்து நாங்க ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க வேணும் இண்டிவிஜுவலா எனக்கு ஒரு தனியா பீஸ் வேணாலும் நம்ம சேல்ஸ் பண்றது கொடுத்துட்டு இருக்கோம். இருக்காங்க நம்ம கிட்ட டீம் இருக்காங்க. ஒரு 4-5 டீம் இருக்காங்க. நார்த் இந்தியன் இருக்காங்க, தமிழ் ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ கிளைண்ட் எல்லாமே கான்ட்ராக்டர் தான். ஸோ நீங்கள் கிளைண்ட் கிட்ட டேரெக்டாக அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணி சொல்லுவோம். ரேட்ஸ்லாம் மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கு இந்த ரேட் தான் வாங்கணுன்றதை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவோம் அந்த கான்ட்ராக்டர் கிட்ட. ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க அவங்க. நம்ம அந்த கான்ட்ராக்ட் லேபர் சொன்னோம் இல்லைங்களா, அவங்களே வச்சுட்டு நம்ம அந்த ரிமூவ் பண்ணுறது, டைல்ஸ் ரிமூவ் பண்ணுறது, அங்கே இருக்கிற அந்த வேஸ்ட்டை வெளியில் கொண்டு போய் போடுறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் அவங்களே பண்ணி தரேன். அந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஸோ A to Z நீங்கள் அவங்க இடம் மட்டும் காமிச்சா போதும், அதை ரிமூவ் பண்ணி திரும்பி புதுசாக நம்ம கிரானைட் போட்டு கொடுக்குற ஒர்க் ஃபுல் கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக டெலிவரி வந்து சார்ஜபிள் தான் வரும் உங்களுக்கு. டிரான்ஸ்போர்ட் அண்ட் லோடிங் வந்து சார்ஜபிள் வரும். எதனாலனா இப்போ கிளைண்ட் வந்து இங்கேருந்து லோக்கலில் வாங்குறவங்களும் இருக்காங்க, அதர் ஸ்டேட்டில் வாங்குறவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம த்ரூ தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கோம். ஆந்திரா, கர்நாடகா கூட நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்களோட குவான்டிட்டி என்ன மார்க்கெட் ப்ரைஸோ அந்த ரேட்லேருந்து பெஸ்ட் நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் மெட்டீரியல் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இப்போ நார்மலாக இங்கே வந்து நம்ம வந்து ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் ரேட் எதுவுமே சொல்லலை, எல்லாமே பெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு. பட் இருந்தாலும் உங்கள் சேனல் பேர் சொல்லிட்டு வரவங்களுக்கு 5 to 10% கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ் நாங்கள் தருவோம். டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் அண்ட் குவான்டிட்டி நம்ம கொடுக்கலாம் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ எல்லா கிளைண்ட்டுக்குமே வந்து அந்த பூரி மேக்கர் வந்து கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். இது இல்லாமல் அவங்களோட வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி இப்போ 1 lakh பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிஃப்ட், 2 lakhs பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு கிஃப்ட். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சிலருக்கு வந்து வெள்ளி குத்துவிளக்கு நாங்கள் நார்மலாக கொடுத்துட்டு இருக்கிறதா, வெள்ளி குத்துவிளக்கு கொடுத்துட்டு இருக்கோம், பர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த டைமில் என்ன இருக்கோ அந்த கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நீங்கள் அஸ் அ கிளைண்ட் இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே ஒரு 50% தான் காமிச்சிருக்கோம். நீங்கள் நேரில் வாங்க, இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு இங்கே மெட்டீரியல் நிறைய மெட்டீரியல் இருக்குது உங்களுக்கு. குவாலிட்டி வைஸும் சரி, சர்வீஸ் வைஸும் சரி, த பெஸ்ட் உங்களுக்கு நாங்கள் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ வெரி மச்.